கற்பனை என்றாலும் கல் சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நான் கற்பனை என்றாலும் கல் சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். என்னடா இத்தனை நாளைக்கு பொங்கல் புளியோதரைக்கும் அன்னதானத்துக்கு மட்டுமே வந்துகிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு குளிச்சுப்புட்டு வந்து பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரு பக்தி தான். என்னடா திடீர்னு பக்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பக்தி பயம் எல்லாமே உங்கள் மேலே எனக்கு அளவு கடந்த இது நிறையா இருக்குது. ஆனால் அது மனசுக்குள்ளே இருக்கான். திடீர்னு ஏன்டா அது வெளிக்காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வடக்கெல்லாம் போர் நடக்குதான், அதில் நல்லவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடணும், இந்த கெட்டவங்க மட்டும் மொட்டையாக போயிடணும். அப்புறம் வேறு என்ன, அது அப்புறம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு. இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. அட சோத்து பாட்டு பயல, 2 நாளைக்கு முன்னாடி தாடா பிரியாணி வடி கேட்டேன். அது வந்து கேட்டேன்னு, ஆனால் உங்கள்கிட்ட கேட்டேன். சிவகாயில் உட்காந்துட்டு உங்கள் அப்பாட்ட கேட்டேன். உடனே அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா? அப்படியே அவர் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் என்ன வாங்கியா கொடுத்தியா? நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி கேட்குறியா? அன்னைக்கு சாயங்காலம் நான் பழைய சோறு தான் தின்னேன் தெரியுமா? ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன என்கிட்ட பேசுதிய? ஏன் ஜாமி என்கிட்ட பேசுதியலா? ஐயோ, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அப்புறம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அட கூப்பிட்ட பையல, அது ஐயப்பனுக்கு சொல்றதுல. அது ஆமால. சரி, அவர் உங்க தம்பி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் ஒரு குடும்பத்தாளுங்க. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு. இந்த படிப்பாளிய மாதிரி நான் ஒன்றும் 100க்கு 100 வாங்கணும்னு ஒன்றும் ஆசைப்படலை. ஏதோ என் தகுதிக்கு ஏற்ப எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 80 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சு. என்ன அது 80 மார்க்கா? வேலை எடுத்து பூக்குல விட்டுருவாப்ல. ஐயோ, ஏன் ஜாமி? ஏல கோட்டிக்கார பையல, நீ எல்லாம் படிக்க வேலை 80 மார்க் ஆசைப்படுதியோ? அதுவும் வாஸ்தவம் தான். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 60 மார்க்கு. ஏல ஒழுங்க வரையாத போயிரு, இல்ல சேவலை விட்டு கடை கொத்த விட்டுருவேன். என்ன சாமி நீங்க அடி, எனக்கு ஒரு 60 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்களா? சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 20 மார்க்கு. ஏல வக்கு கப்ளாட்டி 20 எடுத்தா பெயில. ஐயோ ஆமாம்ல, அதை மறந்துட்டேனே. சரி, ஒரு பாஸ் மார்க் 35 எடுத்து பாஸ் பண்ண வைங்க தலைவரே. அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான், எங்க அப்பா என்னைய கொண்டு குழி தோண்டி பார்த்துருவேன். இப்ப பாட்டு என்ன கொஞ்சம் வாடா போறேன், இப்போ கொள்ளதாடா போறேன் பரதிச்சிடாய. ஐயோ, இந்தாளா? அப்ப இவ்வளவு நேரம் இந்த ஆளுதான் பேசிக்கிட்டு இருந்தானா? எப்போ என்னப்பா சாமி மாதிரி பேசி என்னையா பிராங்க் பண்ணிவிட்ட? ஏப்ல உனக்கு படிக்கதான் வக்கில்ல, ஒழுங்கா கோயிலுக்கு வந்து வேண்ட கூட வக்கில்ல. அது வந்து சும்மாப்பா. ஆக்சுவலி நான் தான் அவனைய பிராங்க் பண்ணேன். நீ சாமி பின்னாடி ஒளிஞ்சிருந்தியல்ல, அதை நான் முதலே பார்த்துட்டேன். சபாலி காதல சோத்து பாட்டு போயில. சரி வா, ரிசல்ட்டை போய் பார்த்துட்டு வருவோம். ரிசல்ட் மட்டும் நான் நினைச்ச மாதிரி வரல, உட அந்த இடத்துல தூக்கி போட்டு கொளுத்து போய் பாத்துக்க. ஐயோ சாமி, நீதான் என்னைய காப்பாத்தணும். கவலைப்படாதே சிவசாமி பாவடே, இன்று பாஸ் செய்வாய். எப்போ பாத்தியா, நெசமாவே இந்த தடவை முருகன் பேசுறாரு. ஏடா இவ்வளவு பக்காவடா இருப்ப, அவர் எப்படா பேசுவாரு? அப்ப பேசுறது முருகன் இல்லையா? இல்லை இல்லை, நான் முருகன் தான் பேசுகிறேன். உன் அப்பன் சொல்வதை கேட்காதே பக்தா, இந்த சுப்பன் சொல்வதை கேள். அப்பே சுப்பேன் அடுக்குமொழியில பேசுறத பார்த்தா இவர் முருகன் தான் இருக்கு. அட கூப்பிட்ட கபடாட்டு, ஓ ரிசல்ட்டை பார்க்கவே வேண்டியது இல்லடே. ஓ ரிசல்ட்டை பார்க்காமலே ஒரு ரிசல்ட் என் கண்ணுக்கு தெரியுது. என்னப்பா சொல்ற? பின்ன சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த குரல் உட கடையில தெரியல. சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த குரலா? யாரு? தலைவர் தனுஷ் குரலா? இது திருந்தா சென்பா. ஏப்ல ஓ மாமா குரல சொன்னப்ல. மாமா குரலா? அட ஆமா மாமா, எங்க மாமா இருக்க? என்னடே மாப்ள, என்ன கண்டுபிடிக்க இப்படி நேரமா? அட என்ன மாமா நீயும் முருகன் சொல்லி ஏமாத்தி விட்டல? ஏலே நான் எப்போ ஏமாத்துனே? நான் உண்மையத்தான் சொன்னேன். என் பேர் என்ன? முருகேசு. முருகேசுனா என்ன? முருகே அப்படா சொல்லுது கரெக்டு தானே? என்ன மாப்ள என்ன சொல்லுதிய? ஒத்துக்கிட மனசு இல்லாட்டியா அதான் நெசா. இந்த ஆளு வேற. சரி பச்சா, நான் டவுன்ல போயிட்டு இவரோட ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டு வந்துடுறேன்.
அதுக்கடையில் நீங்க கோயில இருக்க வேலை ஏதோ ஆட்டையை போட்டுறாவ, ஒழுங்கா வீட்டுக்கு போக. ஆட ஒப்புறாடே ஒப்பே தட்டாடு. சோத்துக்கு வழி இல்லாம பாடு பேக்க வந்த நாய்க்கு தகச்சியை கட்டி கொடுத்தாருல, நீ இது பேசுவ இதுக்கு மேலே பேசுவ. என்ன பச்சா யோசிக்கிறிய? வீட்டுக்கெல்லாம் போல அடிக்க. அது ஒண்ணுமில்ல, நாடு ரிசல்ட் பார்க்க வரலாமான்னு யோசிச்சேன். அங்க எதுக்கு பச்சா அடிக்கல? 3 பேரா போட விளக்காது, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். ஆமா, நீங்க 2 பேர் போடா மட்டும் அப்படியே விலகி ரிசல்ட் ஓஹோடு வந்து அவன் எம்பிபிஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக போறான். பச்சா அது ஐபிஎஸ் பச்சா. ஏதோ ஒண்ணு, நானும் ரிசல்ட் பார்க்க வருவேன். என்னடா பருப்பேடு, மஞ்சள் அடிச்சுக்க நிரம்பு இல்லை, பாவல் அடிச்சுக்க உறவு இல்லடா. ஆமாம் மாமா, நீங்களும் வாங்க. ஐயோ, இதில் ஒருத்தனாலே அடி உரிச்சு எடுத்துருவானுவா, இதில் 2 பேர்னா அவ்வளவுதான். அட யோசிக்காம வாங்க பச்சா, நமக்கு தெரிஞ்ச கடைதே. அட எதுக்கு பச்சா புது கடைக்கெல்லாம் வந்துக்கிட்டு? நம்ம சம்பவ கடைக்கே போயிருக்கலாம்ல. ஆனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில இருந்து ஒரே கம்ப்யூட்டர் தான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதெல்லாம் பழைய கம்ப்யூட்டர். ஆனா இங்கே பாருங்க, ஆப்பிள் ரோல்ஸ் ராய்ஸ் பூரா பிராண்ட் கம்ப்யூட்டரா வச்சிருக்கேன் பச்சா. அட இந்த தருதலோட ரிசல்ட்டை பாக்குறதுக்கு பிராண்ட் கம்ப்யூட்டர்ல நொட்டாதாடா. அவன் கடைக்கே போவாங்க. அவனாச்சும் ரெகுலர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு 5 ரூபா கம்மி பண்ணிக்கிடுவேன். ஆனா இங்க இருக்கவே புது கம்ப்யூட்டருக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மள்ட்ட காசை பிடிக்கிடுவா பச்சா. ஆனா ஏன் பச்சா காசு கிடந்து அடிச்சுக்கிற? இங்க நமக்கு புரியுதே, இந்த ஓனர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சவர். ஓ அப்படியா? அப்படின்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று சொல்லுங்களேன். ஏது ஏடா, ஓசியில ஒரு விஷயம் கொடுத்தாடா, நாகரிகமா அதை மட்டும் பயன்படுத்திக்கணும். அதை விட்டு பூராத்தையும் ஓசிலேயே நொட்டை அடையக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க மாமா. அரே என்ன முருகேஷ், நம்ம கடை பக்கம் வந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னையா சொல்ற? நீ இப்பதான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிருக்கியா? பாக்குறதுக்கு சார்பட்டால வர ரெங்கவாத்தி மாதிரி இருக்க, அதுக்குள்ளே முடி கொட்டிருச்சா? அட யார் வேடி, எனக்கு இல்லவே, என் பக்கத்துல நிக்கிறாள் என் தங்கச்சி பாவ, அவனுக்கு. ஓ இந்த பையனுக்கா? ஆமா, அவர் யாரு? அவர் தான் நம்ம தங்கச்சி புருஷன் அசுரே. பேர் என்னையா? ஜவசாமி. சவசாமி. ஓ சரி சரி. ஆமா, இந்த பையன் எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கேன்? என்ன ரிசல்ட் பார்க்கணும். இவடா 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். மாமா அது அப்பா, இப்போ நான் 11ஆம் கிளாஸ். ஏடா 11ஆவதா? டேய் பரதேசிலாயா, 12ஆம் கிளாஸ் ஆடா பரிச்சை எழுத? ஆமா 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 12ஆவதே. இவரு குழப்பி விட்டதுல அப்படியே லேசா குழம்பிட்டேன். சாரி ஆஃப் த கன்ஃபியூஷன். பாரா, இங்கிலீஷ்ல நல்லா பேசுற. என்ன பச்சா, நல்லா படிச்சிருப்பாடோ? ஆட நம்ம 2 பேரும் படிக்கலங்கிறதுக்காண்டி கூப்பிட்டுடா எதையோட அடிச்சு விட்டுருக்கு வச்சா. ரிசல்ட்டை பார்த்தா தெரிய போகுது, படிச்சாடா கிழிச்சாடாடு. ஆஹா, வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, உன்னோட நம்பர் சொல்லு மேன். என்கிட்ட ஃபோன் இல்லைங்க, எங்க அப்பா நம்பர் சொல்லவா? அரே எர்மாடு, ரிசல்ட் பார்க்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் சொல்றாங்களே. ஓ அதுவா, இந்த பரீட்சை பேப்பர்ல எழுதிருப்போமே அந்த நம்பர் தானே? ஆமாடா சொல்லு. சொல்றேன். 10 இரு. ஏடா நீ தாடா சொன்ன 10ஆம் கிளாஸ் படிக்கல 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு, இப்ப என்னடா 10ங்கிற? இது வேற நம்பர் மாமா. இது 10னா அது பரீட்சை நம்பர் மாமா. அது எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். அது எப்படாடா இருக்க? நீ 12ஆம் கிளாஸ் படிச்ச இல்ல 12ஆம் கிளாஸ் படிக்க பயந்துக்கிட்டு 10ஆம் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டியா? ஐயோ இல்லப்பா, இது வேறப்பா. இது இது வேற நம்பர். அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஆமாமா, நம்பர்லாம் இப்படி மாத்தி தான் கொடுப்பாங்க, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நீ நம்பர் சொல்லு. 10 89 89 83 83 93. என்னடா 3 விழுவ மாட்டேங்குது? ஏங்க? தாண்டா எனக்கும் தெரியல, எத்தனை தடவை அழுத்தினாலும் 3 விழுவ மாட்டேங்குது. அப்படிதான் நாளை போட்டு பாருங்க. நாளா? ஏமாமா நாளெல்லாம் போடக்கூடாது மாமா. அப்ப 5 போட்டு பாருவே, ராசியான நம்பரு. அப்பா அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. நம்ம நம்பர் எதுவோ அது மட்டும் தான் போடணும், அப்பதான் ரிசல்ட் கரெக்டா வரும். ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர் எதுவும் ஓட்டையா இருக்குமோ? எது ஓட்டையா? டேய் புது கம்ப்யூட்டர்டா, அதுவும் ஆப்பிள் கம்பெனி. அப்புறம் எதுக்கு வர மாட்டேங்குது? ஆமா கொஞ்சம் இருங்க, லாஸ்ட்ல 9 தானே வரும். நான் ஏன் 93 சொன்னேன்? அட லூஸ் பையலே, நீ நம்பர் தப்பா சொல்லிட்டு ஏன் கம்ப்யூட்டர் ஓட்டங்கிறியா எருமாடு. சரி டேட்டா பர்த் சொல்லு. டாட்டா பிர்லானா? அட டாட்டா பிர்லா இல்லடா எருமாடு, டேட்டா பர்த் பிறந்த நாள் சொல்லு. அது 28 நவம்பர். எது நவம்பரா?
நவம்பர்னா அந்த கார்த்திகை மாசத்துல ஐயப்பங்களுக்கு மாலை போடுவாப்ப அந்த நேரம் தானே. ஆமா ஆமா, அந்த நேரம் தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இவன் நவம்பர்ல பிறந்திருப்ப? இவ பிறந்தது பங்குடி இல்ல. ஆனா ஆமா மச்சா, அதனாலதான் இவட சின்ன பிள்ளைல பங்குடியில பிறந்த பங்குடின்னு கூப்பிடுவா. இப்ப கூட இவனுக்கு பிறந்த நாள் வந்து சொல்ல இருக்கேன். ஆமா பங்குடியில வந்துச்சு. அன்னைக்கு கூட போடு வாங்கி தர ஆளுதான். ஆமாவா, அது கூட நீங்க போடலாம் அப்படி கிடையாது. மண்டையில எடுத்து 2 பேர் வேணா பிடிச்சிட்டாரு. திருடு தனியா கூட சொல்லி பொக்க காவடி படியல. அந்த பொக்க காவடிக்கு பக்கத்து வீட்டாடி விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு மச்சா. அப்படியா? ஏட்டா சொல்லவே இல்ல. சொன்னா சீட் போடுவீங்க சொல்லல. சரி அதை விடுங்க. இந்த பங்குடி மாசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன மாசம் வரும்? அதாவது பச்சா, இவ பிறந்தது பங்குடி 18. அது மார்ச் ஏப்ரல் இல்ல ஏப்ரல். இந்த ஏப்ரல் 1 ஏபாத்த ஃபுல் சொல்லுவாங்கல்ல, அது நான் தான். ஏது டெட் பூலா? அட சும்மா இருக்க சார். ஏப்ரல் 1ஆம் தேதி என் பொண்டாட்டிக்கு வயிற்ற வலிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். 2வது பொண்ணு பிறந்தா அபோகமா இருக்கும்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னேன். அதை நம்பிக்கிட்டு பொண்ணுதான் பிறக்க போதுன்னு சந்தோஷத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பாரதேசி நாய் பிறந்து தொலைச்சிட்டேன். அது வரைக்கும் ஏப்ரல் 1க்கு நான் எவட்டையும் ஏமாத்தது இல்ல. ஆனா அந்த வீடா போன வெட்டி போட்டோம் என்னைய பிறந்ததும் ஏமாத்தி பிடிச்சு. யோ, இதெல்லாம் உன்கிட்ட யாரையா கேட்டா? அவன் டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லு. அதான் சார், ஏப்ரல் 1. ஐயோ அது இல்லப்பா, அது வந்து ஒரிஜினல் பிறந்த தேதி. ஆனா ஸ்கூல்ல வந்து எனக்கு இப்படி மாத்தி கொடுத்துட்டா. பிறந்த தேதியாவில் மாத்தி கொடுத்தாவ. அது ஒண்ணும் இல்லப்பா, அம்மா என்னை ஸ்கூல்ல சேர்க்கும் போது எனக்கு 5 வயசாம். அது 6 வயசு வேணுங்கிறதுக்காண்டி 1 வருஷம் முன்னாடியே போட்டுவிட்டாப்பா. ஏம்ல நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையா? எதுவும் பிராடு கிராடு எதுவும் படுதையா? ஐயோ சத்தியமா இல்லப்பா, வேணா அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா. ஆமா மிஸ்டர் சிவசாமி, உங்க பையன் சொல்றது சரிதான். வாட்ஸ்அப்க்கு ஒரு நம்பர், காலுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கிற மாதிரி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ஒன்று, ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் ஒன்று நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ வருஷத்தை சொல்லு. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா பிஸ் பிஸ் ஒண்ணுக்கு இருக்க வருதா? இந்த எதிர்த்த மாதிரி கட்டண கக்கூஸ் இருக்கு, போயிட்டு வா. வாக்காளி கட்டண கக்கூஸ்ன்னு காசு வாங்குறாங்க, ஆனா பொது கக்கூஸோட கன்றாவியா இருக்கு. இவங்கனாலே வெளியூருக்குலாம் போனா அடக்கிட்டே தெரிய வேண்டியிருக்கு. ஆனா அதுல திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவோ தேவலாம் முருகேஷ். லெஃப்ட் சைட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதாவது இந்த கோயம்புத்தூர் பஸ்லாம் நிக்கல அந்த இடத்துல அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அது பொது கக்கூஸ் முருகேஷ். ஏயா என்ன கக்கூசை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதுக்காயா வந்த? உனக்கு ரிசல்ட்டை பார்த்து சொல்லியா? அரே நான் சும்மா தான் இருந்தேன். இவன் தான் பிஸ் பிஸ் புஷ் புஷ்னு கக்கூஸ் பத்தி ஆரம்பிச்சான். ஐயோ நான் அதை சொல்லலைங்க. பிஸ் பிஸ் பிஸ்ன்னு வந்து நான் வருஷத்தை வந்து சென்சார் பண்ணி சொன்னேன். ஏன்னா வருஷத்தை ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டோம்னா லாஜிக் மிஸ்டேக் வரும். அப்புறம் மல்டிவர்ஸ்ல வந்து பல பிரச்சனைகள் வரும். ஆமா, இவர் வந்துதான் மல்டிவர்ஸ் அப்படியே தாங்கி பிடிக்க போறாரு கார்ட்டூன்ஸ்ல. ஏண்டா அவங்களே பல லாஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு குட் பேட் கிளியர் தேவலாம் போ. ஐயா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து சொல்லியா? நம்ம ரிசல்ட் வீடியோ ரெடி பண்ணது 12th ரிசல்ட்டுக்கு. ஆனா இப்ப 10th ரிசல்ட்டே வந்துருச்சு, இந்த வீடியோ போடல. ஓ சேட். சரி ரிசல்ட் பாப்போம். நல்லா கடவுள் எல்லாம் வேண்டிக்கங்கப்பா. ஐயா கண்டுபிடிச்சுவரா, எப்படியாவது தம்பியே பாஸ் பண்ணி விட்டுரு. அப்பனே முருகா, இவங்க எதையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆண்டவா, இந்த பையன் படிப்பு காட்டி நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இவன் மட்டும் போயிலாடா, இங்கே வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ, என்ன சிதம்பரம், என்னடா இதெல்லாம்? என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏடா போயிலா, தெரியும்டா எனக்கு அப்பவே கொப்ப போட உடனே உயிரோட விட்டே தப்புடா. ஐயோ அப்பா வெயிட் பண்ணுப்பா, என்னன்னு கேட்பான். என்னால நம்பவே முடியல சிதம்பரம். ஆனா சஸ்பெண்ட் வைக்காம பாஸ் ஆப்பிலாட்டி சீக்கிரம் சொல்லி தொலையா. அவங்க அப்ப எதுவும் படிட போற? அரே பாஸ் பண்ணிட்டாயா ஓ மர்மவே? என்ன இந்த ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்கல. இது நெசவா இல்ல கடவா? பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல முருகேஷ். ஓ மர்மவே 600க்கு 550 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கு. என்னது 600க்கு 550? அப்படப்பா கடவுள தான் இருக்கா. கடவுளால ஒரு நியாயம் வேடாபா? இந்த சோத்து மூட்டை பையன் 550 மார்க்கா இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி அடி எழுப்பி விட்டுருவா, அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் இந்த நாய. ஐயோ அப்பா, இது கனவு இல்லப்பா, நெசந்தாப்பா. சத்தியமா அது உண்மைதான். எல்லாத்தையும் கேளு. வாய மூடுறா, எந்திரிச்சதான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கல. என் பேரு சிவசாமி இல்லடா. ஐயோ என்னப்பா நீ இப்படி பண்ற? படிக்கலாட்டியும் அடிக்கிற, படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கி வச்சிருக்கேன் அப்பவும் அடிக்கிறேங்கிற. தெரியாதனமா உனக்கெல்லாம் பிள்ளையா பிறந்து தொலைச்சிட்டேன். ஏடா பேசாதல, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். ஆனா இப்ப மிதிச்சா அவனுக்கு வலிக்காது. ஏறி விடிகட்ட கிட்ட எழுப்பாம என்ன அடிக்கிட்டு இருக்கா? யோ பச்சா, நீ ஒண்ணு கடவுள்லாம் காணலையா? இது நெசந்த. எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது உண்மை. என்னத்த உண்மை? இவெல்லாம் பாஸ் பண்றதே பெரிய விஷயம். இதுல 550 மார்க் எப்படி வாங்குவேன்? என்ன இழிச்ச வேலை இருக்காட பார்த்தா?
என்னடா இவ்வளோ நாள் கூமுட்டையாக இருந்தப்பயே இவ்வளோ மார்க் வாங்கிட்டானேன்னு உங்களால் நம்ப முடியலல்ல? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் கூமுட்டையே கிடையாது. கூமுட்டை மாதிரி இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வடக்கூர்காரங்கள்ட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். என்னடா சொல்லுத? ஆமாப்பா, நமக்கு ஊருக்குள்ளே வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நான் படிக்கிறேனா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கூமுட்டையை நடிச்சதுனால தான் என்னை விட்டு வச்சாங்க. நான் மட்டும் நல்லா படித்த மாதிரி அவங்கள காட்டியிருந்தேன், இத்தனை நாளைக்கு என்னை போட்டு தள்ளியிருப்பாங்க. பாத்தியலா மச்சா, என் பருவே எப்படி ஸ்கெட்ச் போட்டு படிச்சிருக்காரு. எல்லாம் ட்ரேடிங் தான். ஜபரா, நீ சொல்றது உண்மைதாடா. இது கடவா போயிடக்கூடாதா? அரே சிவசாமி, என்ன சரக்கு போட்டு வந்துட்டியா? உன் மயந்தான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றான்ல, நம்பியா? இருந்தாலும் அப்பா நம்புப்பா, அன்னைக்கு நீ சேலுக்கு போகும்போது அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தியல்ல, அதில் தான்ப்பா நான் அவ்வளோ படித்தேன். சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். எழுவாய புத்திருச்சே, இந்த ஏர்மா மாடு படிச்சிருச்சே. லாலா லலா லலா லலா. ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன ஆல்ரெடி பார்த்த மார்க் மாதிரியே இருக்கே? என்னையா சொல்ற? இல்ல, இந்த மார்க் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? பீச்சு தம்பரமா? அது வந்து ஆமாங்க. என்ன ஓபாங்க, என் பயதானடி. அப்ப ஏன் எட்சி தானே வர? ஆமாப்பா. அப்புறம் பீச்சு தம்பரோட ஆபாக்குற. என் பேரோட பிபசாமியா? நான் படிக்காம இருக்கலாம்டா. ஆனா பாடா வரிசைக்கு பீடு, சாடா வரிசைக்கு சி இல்லடா எஸ்ன்னு தெரியும். அரே, எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. காலையில பெருமாள் மய சிதம்பரம் சொல்லி ஒருத்தன் வந்து ரிசல்ட் பார்த்தாயா? அவனோட ரிசல்ட் இது. அப்ப நம்பர்லாம் பாத்தி பாத்தி சொல்றது இதுக்கு தானா? அட சோத்து மாட்டு பேல, எனக்கு அப்பவே தெரியும். அதான் சொன்னல. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கெங்க பாத்தியா? ஏதோ கடையில நம்ம மீட் பண்ண மாதிரி. ஞாபகம் வந்துருச்சு. எம்டன் கடையில நான் பொட்டுக்கல்ல வாங்கும் போது நீ பக்கத்துல வந்து ஏதோ சாமான் வாங்கினே இல்ல? அட ஆமாங்க, நான் வந்து சிப்ஸ் பாக்கெட் இது பேர்னா ரெக்கார்ட் நோட் ஒன்று வாங்கினேன். அப்ப நீங்க பாத்திருப்பிய. அரே இல்லடா, நீ என்னென்ன வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லவா? 2 சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு பிஸ்லரி வாட்டர் கேனு, அப்புறம் 2 பிளாஸ்டிக் கப்பு. கரெக்டா? அவ்வளவே நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏது மச்சா, கேட்டீங்களா? கேட்ட பச்சா கேட்ட. இதுக்கு மேல எதையும் கேட்க முடியாது. பேசாம சுடுகாட்டுக்கு சொல்லிருக்க. சுடுகாட்டுக்கு மட்டும் சொன்னா போதுமா, இல்ல ஃப்ரீசர் பாக்ஸ் சொல்லணுமா மச்சா? ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் எதுக்கு பச்சா? படி இப்ப 12, 3 மணிக்கெல்லாம் எடுத்து கொண்டு அடக்க பண்ணிடலாம். யோ, நான் இன்னும் சாகவே இல்லையா? அட சாகலா இரு. யோ கம்ப்யூட்டர், போயிட்டு அந்த சட்டை சாத்து. பச்சா, உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அந்த எள்ளுவய பூக்கலேசாக வந்து ரிஹர்சல் பண்ண சொல்லுங்க. ஐயோ அப்பா வேணாப்பா, இனிமே நல்லா படிக்கிறப்பா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாப்பா, ப்ளீஸ்பா. ஏடா, பல வருஷமா தண்ணி அடிக்கிற நானே பைப்பு தண்ணியை புடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிஸ்லரி வாட்டர் கேக்குதா? ஐயா அப்பா வேணாப்பா, விட்டுருப்பா. ஐயா அப்பா அப்பா அப்பா.